ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவுஸ். ஷார்ட் அண்ட் எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. 2025 ஆகஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் எனர்ஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷார்ட் அண்ட் சிஒய் ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. அதுக்கேற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிஒய் பண்ணணும்னாலும் சிஒய் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி டென்டேட்டிவ் டைம் டேபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 6/11/2025, அதாவது நவம்பர் 6ஆம் தேதி தான் ரிசல்ட் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைப் ரைட்டிங் எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லா ரிசல்ட்டும் ஒன்றா தான் வரும். டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாமே ஒன்றா தான் ஒரு ரிசல்ட்டும். சரிங்களா? ஸோ இப்போ டைப் ரைட்டிங் எக்ஸாம் இந்த மந்த் எண்டில் முடிஞ்சிடும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 6ஆம் தேதி தான் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட்டை பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னா 2 மாதம் ப்ராக்டிஸ் வேஸ்ட் ஆகிடும். 2 மாதம் ப்ராக்டிஸ் எடுக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பண்ணுறதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதே நேரத்தில் லீவ் அதிகம் எடுக்க வேண்டாம். எங்கே பண்ணினாலும் லீவ் அதிகம் எடுக்க வேண்டாம். சரிங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் லீவ் அதிகம் எடுத்திங்கன்னா ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஏழராக ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா 2 மாதம் ப்ராக்டிஸ் வேஸ்ட் ஆயிரும். அடுத்த எக்ஸாமுக்கு சப்போஸ் நம்ம பாஸ் பண்ணிவிட்டோம், அடுத்து ரெடி ஆகணும் அப்படின்னா கூட நம்ம ரெடி ஆக முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் அடுத்த கிரேடு என்னவோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் நம்ம பார்த்துட்டு பண்ணிக்கலாம்னு ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் விட்டுட்டிங்கன்னா ஸோ அது பேலன்ஸ் இருக்கக்கூடிய மந்த்ஸில் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு ரெடி ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கணும். அது சேம் சப்ஜெக்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை புதுசாக அடுத்த கிரேடுக்கு நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம 2 மாதம் ப்ராக்டிஸை விட்டுருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிரேடு எழுதிட்டிங்கன்னா அடுத்த கிரேடு லோயர் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இங்கிலீஷாக இருந்தால் இன்டர்மீடியட்டும், தென் தமிழாக இருந்தால் ஹையரும் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் 2 மந்த்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ரிசல்ட் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி திரும்பவும் அதே சப்ஜெக்ட் பண்ணணுமா இல்லை அடுத்த சப்ஜெக்டே பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.